பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்கிறார். இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்களை, போராட்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த உலகத்துல மனிதர்களோட, அதாவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. ஆனால் இந்த உலகத்துல பிசாசானவன் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் நமக்கும் இந்த உலகத்துல யுத்தம் உண்டு. அதற்கு நம்ம ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணணும், ஆண்டவருக்குள்ளாக வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நம்ம வளரணும், ஆண்டவரோடு உறவாடி மகிழணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மையை செய்கிற தேவனா இருக்கிறார். இயேசப்பா நன்மையை செய்கிறவர். தன்னை சிலுவையில் அறையும்படி ஒரு கூட்டம் வருது, அவரை பிடிக்க வகை தேடிக்கொண்டு வர்றாங்க. இப்போ அவர் இயேசுப்பாவுடைய சீஷர்கள் ஒருவரான பேதுரு அந்த போர்ச்சேவகருடைய காதை வெட்டுகிறார். ஆனா அந்த இடத்துல கூட அந்த மனுஷனுக்கு, அந்த போர்ச்சேவகனுக்கு காதை பழையபடி இருந்தது மாதிரி சௌக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறதா நம்ம பார்க்க முடியும். ஸோ அவர் வாழ வைக்கிற தெய்வம், அவர் வாழ வைப்பார், அவர் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாய் உங்களுடைய நெருக்கங்கள் மாறும், பெரிய அற்புதம் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்து நம்மை கனப்படுத்துவார், நம்மை மகிமையாய் நிலைநிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.